கால் கிலோ பருப்பு புளி மஞ்சத்தூளுடா. எம்மா என்ன வேணுமா? கால் கிலோ பருப்பு புளி மஞ்சத்தூளுடா. என்ன கடையில ஒருத்தரையும் காணும்? லஞ்ச் டைம் ஆச்சுன்னு கடையை அந்தால போட்டுட்டு சாப்பிட போயிட்டாரோ? எம்மா உன்னையதான் என்ன வேணும்னு கேட்டேன். அட இந்த கடைக்காரர் இங்கதான் நின்னாரா? நமக்கு தான் மூட்டையோட மூட்டையா நின்னதான் அடையாளம் தெரியல போல இருக்கு. நான் என்னமோ உருளைக்கிழங்கு மூட்டைலாம் நினைச்சிட்டேன். என்னம்மா வீட்டுல சொல்லி விட்ட சாமான மறந்துட்டியோ? என்ன திரு திருன்னுலாம் முடிச்சுக்கிட்டு நிக்க? இல்லனே 10 முட்டை, அதுக்கப்புறமா ஒரு ஜூஸ். சரி தள்ளிக்கம்மா, உள்ள போய் எடுத்தாரு. நீ லட்சுமி அக்கா மொவ தானே? ஆமாண்ணே. உங்க அம்மா கடை பாக்கி ஒரு 150 ரூபா கிடக்க, அதே தான் தந்து விட்டாவளா? என்னது கடை பாக்கியா? அப்ப மீதி காசை பாக்கில கழிச்சுக்கிடுவீல? இல்லம்மா வீட்டுல எதுவும் சொன்னாவளா என்னன்னு கேட்டேன். இல்ல எதுவும் சொல்லல. இப்ப 100 ரூபா தந்து 10 முட்டை வாங்கிட்டு வர சொன்னாவ. சரி சரி, கடை பாக்கிய கொஞ்சம் உங்க அம்மாட்ட ஞாபகப்படுத்து, மறந்துட போறாவ. நானே எழுதி வச்சிருக்கேன், அவைய எப்பயும் கரெக்டா தந்துருவாவ. இன்னும் தரலையே, அதான் கேட்டேன். மறந்துட்டாவளோ என்னம்மா ஏதாவது சொல்லி விட்டாவளான்னு. என்கிட்ட எதுவும் சொல்லலண்ணே. நீங்க எங்க அம்மா கடைக்கு வருவாங்களா, அப்ப கேட்டுக்கிடுங்க. நான் வேணா வீட்டுல போய் சொல்றேன். ஞாபகமா சொல்லு சொல்லு. அவ்வளோ நேரம் கடன் வாங்கியாவ, அந்த பாக்கி கிடக்குன்னு சொன்னா அதை மறந்துறியாவ. நான் எப்போ வாங்கினேன்னு நம்ம கிட்ட கேள்வி கேட்காவ. இதுக்குதான் தேதி போட்டு எல்லாம் பக்காவா எழுதி வச்சிருக்கேன். நல்ல வேலை இந்த கடைக்காரர் பாக்கி மீதி காசுல எடுத்துக்கிறேன்னு சொல்லல. எடுத்திருந்தா 40 ரூபாயும் அந்தால போயிருந்திருக்கும். நம்ம இப்ப என்ன பண்றது? நம்ம ஜூஸ் வாங்கலாமா, வேற ஏதாவது திங்க வாங்கலாமா? இந்தாமா முட்டை, பத்திரமா வச்சுக்க, உடைச்சிடாத வீட்டுக்கு கொண்டு போறதுக்குள்ள. சரிண்ணே. அப்புறம் எனக்கு ஜூஸ் வேண்டாம், கிட்கேட் கொடுத்துருங்க. 20 ரூபாய் தான் 40 ரூபாய் தாம்மா? 40 ரூபாய் இது. சரி இருத்தாரு. ஐயோ, நம்ம பாட்டுக்கு மீதி காசுக்கும் கிட்கேட் வாங்குறோமோ? அம்மா வேற மிச்ச காசை கையில தரணும்னு சொன்னால அதெல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு வேணும். நான் இவ்வளவு தூரம் கடைக்கு வந்திருக்கேன்ல, நானும் எப்பதான் கிட்கேட்லாம் தின்னு பாக்குது. அம்மா கேட்டானா ஏற்கனவே நீ கடையில பாக்கி வச்சிருக்கியா, கடைக்காரன் என்ன திட்டிட்டு அடக்காருன்னு எதையாவது சொல்லி அம்மாவை பேச்ச மாத்திரணும். இன்னைக்கு நமக்கு தான் கிட்கேட். இந்தாம்மா கிட்கேட். இந்தாங்கண்ணே காசு. சரிம்மா, 100 ரூபாயும் சரியா போச்சு. சரிண்ணே. உங்க அம்மா கிட்ட பாக்கிய தர சொல்லு என்னம்மா? சரிண்ணே, போய் சொல்றேன். சரி. நானே கறி வச்சு முடிச்சுட்டேன். இந்த முருங்கைக்காய் வாங்க போனவளையும் ஆளை காணோம், கடைக்கு முட்டை வாங்க போனவளையும் ஆளை காணோம். எங்கதான் போய் தொலைஞ்சாலுவல தெரியலையே. இந்த இருக்கு சரசு வீடு. இவகிட்ட போய் முருங்கைக்காய் வாங்க இவ்வளவு நேரமா? அங்க அந்த பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு வாங்கிட்டு அடப்பாள்வல்ல. இதுக்குதான் இவ்வளோலாம் நம்மள திட்டுவாளுவல்ல. எங்கேயும் வெளியே போனோன்னா நம்மளும் இப்படிதான் கதையை பேசிக்கிட்டு அங்கனே நின்றுருவோம். அதான் வெளியே போனா சீக்கிரம் வராண்டான்னு நம்மள திட்டுவாளுவ போல இருக்கு. இருந்தாலும் அவசரத்துக்கு கறி வைக்கணும் 2 காயை வாங்கிட்டு வந்தா இந்த பிள்ளை இப்படியா போவோம் ஒரே போக்க? பாரட்ட அன்னைக்கு பாத்துக்கிடியே. இந்த கறி இன்னும் ஒரு 2 நிமிஷம் கடந்த அப்புறமா இறக்கி போட்ட வேண்டியதான். இறக்கி போட்ட அப்புறம் தணல்லே போட்டா கூட அந்த முட்டை வெந்து கிடக்கும். இந்த முட்டை வாங்க போனவளையும் இன்னும் காணுமே. நம்ம இப்படி புலம்பியே கிற்காய் போகும் போ. என்ன லட்சு கருவாட்டுக்கறியா? வாசமே அப்படியே தெரு முனை வரைக்கும் ஆளு இழுக்குதே. வந்துட்டியா? இன்னும் உன்னையதான் காணோன்னு பார்த்தேன். எப்படிதான் மோப்பம் பிடிப்பியே தெரியல, கரெக்டா வந்துடுற. அதெல்லாம் அப்படிதான். எங்க வீட்டுல ரசமும் வெண்டைக்காய் பொரியலும் தான். கருவாட்டு கறி வாசமே ஆளை தூக்குது. சாப்பாடு செஞ்சுட்டியெல்லாம் இனிமே தானே? இல்லைன்னா எங்க வீட்டுல இருந்து நான் சோறு கூட போட்டு வரேன். கொஞ்சம் கறி மட்டும் தருவியலா? என்னத்துக்கு சோத்துக்கு மட்டும் உன் வீட்டுக்கு போனோம்? சோறெல்லாம் பொங்கியாச்சு, கொஞ்சம் பொறு தாரேன். இந்த பிள்ளைல முருங்கைக்காய் வாங்கிட்டு வான்னு ஒருத்தி அனுப்புனேன், ஒருத்தி முட்டை வாங்கிட்டு வான்னு கடைக்கு அனுப்புனேன். இன்னும் காண உள்ளல. அதான் இது புலம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் புலம்பலுக்கும் வேற வேலையே கிடையாதம்மா. கறியே வச்சு முடிச்சிட்டோம்ல. கறிக்கு காயெல்லாம் வெங்காயெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தையே சொன்னேன் காயை வாங்கிட்டு வான்னு. அவ என்னதான் பண்ணியால போய் என்ன பண்றான்னு தெரியல. எங்க அனுப்புறீங்க? தோட்டத்துக்கா? தோட்டத்துக்கு போய் இவளை காயை அறுத்துட்டு வர சொல்ல போற மாரி. இங்க சரசு வீட்டுல போய் காயை பறிச்சுட்டு வானேன், கடந்தா 2 வாங்கிட்டு வானேன். இன்னும் ஆளை காணும். சரி, பிள்ளைகளோட பிள்ளைலாம் பேசிட்டு இருப்பாளா இருக்கும். வரட்டும் வரட்டும். இனிமே எங்க போய் வாங்கிட்டு வந்தாலும் முருங்கைக்காயை கறிக்கு போட முடியாது. இனிமே சும்மா சோத்துல சும்மா கறி ஊற்றி திங்க வேண்டியதுதான். முருங்கைக்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா மனமா இருக்குமேனு பார்த்தேன். அந்த ஆளை போயிட்டா ஆந்துட்டான். இருந்தாலும் நல்லா வாசமாக தாக்கும் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? அதாம்க்கோ, சாயங்காலம் கடைக்கு போகணும். நீ இல்ல இழிச்ச வச்சு மொவனுக்கும் ஏதாவது துணிமணிலாம் எடுக்கணும்ல, நாளைக்கு மொட்டை போட போறாவல்ல. அதான் கடைக்கு போறதுக்கு எல்லாம் சேர்ந்து போனோம்ல, வேற விட்டுட்டு போயிருவியலான்னு தான் வந்தேன். பெரிய பொண்ணு வேற கார் எடுத்துட்டு அந்தாலும் பறந்துருவா. சீக்கிரம் வரலன்னா கூப்பிடையும் மாட்டா நம்மள. ஆமா, துணி எடுக்கணும் பத்தியா? நான் உங்களோட கூப்பிடாம கொள்ளாம சரச கூப்பிட்டுட்டுலாம் போனோன்னு பார்த்தேன்.
ஏன்க்கா திடீர்னு இந்த முடிவு? வேற என்னடா? உன்னையதான் காலையில உங்க வீட்டுல கூட்டு வந்து விடும்போது உன் புருஷன் தான் மானங்கிட்ட கிளி கிழிச்சானே என்னைய. வேற எங்க உங்களை கூப்பிடணுமே, உங்களோட சகவாசமே இனிமே வச்சுக்கிட கூடாதுன்னு இருக்கேன். அட நீங்க வேற லட்சி சும்மா கடங்க, என்ன தியானம் சொல்லிட்டு அடப்பிய. அவியல்களுக்காண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியுமா லட்சு? எனக்கு தான்ல ஒரே அசிங்கமா இருக்கு. உங்களோட பஞ்சாயத்துல எனக்கு என்ன தலையிடணும்னு அவசியமானு கேட்கேன். வந்து நின்றுக்கிட்டு வாங்கக்கா வாங்கக்கான்னு வந்து நின்றுக்கிட்டு உயிரை எடுக்கிய. அங்க வந்து நின்னா உன் வீட்டுக்காரனா இதுலலாம் தலையிடாதீங்கக்கா இங்கானுவேன். முதல் இவ்வளோ கூட ஏன் சவாசம் வைக்கியேங்கானுவேன். நான் என்னத்தை சொல்ல? எனவே உன் பொண்டாட்டிகளை வீட்டுக்குள்ள அடைச்சி போடுங்களேன்னு சொல்லணும். லட்சு அவங்க சொல்ற மாதிரிலாம் பொறுப்பா இருந்தேன்னா போர் அடிச்சிடும் லட்சு. வாழ்க்கையே இப்படிலாம் இருந்தாதான் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். என்னமோ போங்களா. சரி, உன்னை வீட்டுல தேட போறாங்க, கிளம்பு. அது வேற அத்தை முருங்கைக்காய்க்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க. கிளம்பு சந்தியா. அதெல்லாம் எங்க அம்மா அப்பவே முருங்கைக்காய் போடாம கருவாட்டு கறி வச்சிருப்பாங்க. ஓ, இருந்தாலும் உனக்கு வர வர ரொம்ப தைரியம் தான். ஏன் அப்படி சொல்ற? இல்ல, வீட்டுல தேடுவாங்க சொல்லி போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கியா, அதான் கேட்டேன். அதெல்லாம் எங்கள் அம்மாட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடுவேன். பூ மாதிரி ஏதாவது டவுட் கேட்டால் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேம்மா, எல்லாம் மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னா எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அடி பாவி, அத்தையை ஏமாத்துற நீ. ஏன் நீ உங்கள் அம்மாவை ஏமாத்த மாட்டியா? சேச்சே, நான் பொய்யே சொல்ல மாட்டேப்பா. அப்படியா? அப்போ உங்கள் அம்மா கிட்ட இப்போ சொல்லு பார்ப்போம், நீ என்கிட்ட தான் பேசிட்டு நிற்கன்னு. நான் எதுக்கு வாண்டடா போய் சொல்லணும்? கேட்டா சொல்லுவேன். சரி, இப்போ எதிர்ச்சியாக உங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாவ, எங்கே இருக்க என்ன பண்ணுறன்னு கேட்டால் சொல்லிடுவியோ? ஆமா, காலேஜ் ஃப்ரெண்டை பக்கம் வந்தேமா பேசிட்டு இருக்கேன், நான் வாரேன்னு சொல்லுவேன். சரி, அப்படி இல்லை, சந்தியா கிட்ட பேசுகிறேன், நம்ம மாமா பொண்ணுகிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லுவியா? அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பொய் தான் சொல்லக்கூடாது. நீ என் காலேஜ் கிளாஸ்மேட் வேற, என் ஃப்ரெண்டு தானே. அப்படின்னா நான் உண்மையை தானே சொல்றேன் அம்மா கிட்ட. ஏ ஃப்ராடு, சி போல. கழனி தண்ணி கூட இறச்சி குழம்பெல்லாம் ஊற்றி பிடியாத நம்ம மாடு ஒழுங்காக குடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு சொல்லியிருக்கோம், என்மேலாவது ஒழுங்காக ஊற்றாம தருவாழ்வாளான்னு பார்க்கணும் கழனி தண்ணி. ஏ என்ன எதுக்கு அடிக்க? நான் சரியா தானே சொன்னேன். சி போல எருமை, ஃப்ராடு தான்ல நீனு. அட இது லட்சுமி மோவா தானே? யார் கூட ஏதோ ஒரு பைய கூட நின்று பேசிட்டு நிற்காளே, என்னது இது? மூத்தவா தானே இவ? சரி, நீ அசைன்மெண்ட்லாம் எழுதிட்டியா? ஏன் நான் எழுதலன்னா நீ எழுதி தர போறியா? இவனுக்கு நல்ல ஆசை தான், நான் எழுதி தரேன். வேற வேலை இல்லை எனக்கு, நானே என்ன எழுதி முடிக்கல. எப்படியும் நெக்ஸ்ட் வீக் தானே சப்மிட் பண்ணணும்னு நான் கொஞ்சம் பொறுமையாக எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதனால தான் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணனா உடனே முடிச்சிருவேன், முடிச்சுட்டு தான் எந்திரிப்பேன். அதனால தான் அவங்க இன்னும் உட்காரல. இது லட்சுமிக்கு மைனியா மோவின் தானே? ஆனால் இந்த பையன் இங்கே வந்து நின்று பேசியா? நல்லா வீட்டுக்கெல்லாம் வருவானே, வீட்டில் வந்து நேராக பேச வேண்டியதானே பிள்ளைகள். படிப்பை பற்றி பேசணுன்னாலும் இங்கே வந்து தனியாக பேசணும்னு அவசியம் இல்லையே. என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியலையே. லட்சுமிக்கிட்ட நான் எப்படி சொல்ல? நம்ம சொன்ன எதுவும் தப்பாகவும் எடுத்துக்கிடக்கூடாது. நம்ம இந்த விஷயத்த பேசாமலும் இருக்க முடியாது அவகிட்ட. என்னன்னு சொல்லணும் தெரியலையே. இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப தைரியம் தான்மா. படிப்பை பத்திரமா தான் பேசின மாதிரி தான், நம்ம நோட்டு எழுத்து அசைன்மெண்ட்டுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. இது தப்பாக எதுவும் பேசின மாதிரி தெரில. வேற நம்ம காதில் விழுந்ததையும் வேற நம்ம தப்பாக வேற எதுவும் சொல்லிடவும் கூடாது. அதனால் நம்ம எண்ணத்துக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு இருப்போம். இந்த காலத்து பிள்ளைல இது எல்லாம் சகஜம் தானே நிறுவாவை. வேற நம்ம ஏதாவது சொல்ல போய் பிரச்சனை ஆகி போச்சுன்னா வேற நமக்கு சங்கடமாக இருக்கும். கண்டும் காணாமலும் போயிடுவோம். இதுக்கு தான் சின்ன பொண்ணையும் சீக்கிரமாக கட்டி கொடுத்துடணும்னு நினைக்கேன். சரி, நானும் கிளம்புறேல சரண். எங்கள் அம்மா வேற தேடுவாவே, ஏதாவது பியாய்க்கதை சொல்லணும். எங்கள் அம்மாட்ட வேற என்னத்தை சொல்லணும் எனக்கே தெரில. ஏய் நிம்மதி நிம்மதி, உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ். கிரிக்கெட் செம்ம சூப்பரு. இன்னைக்கு தான் இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டே நான் சாப்பிட்றேன். சந்தியாளுக்கு தெரியாமல் நானே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போனேன்னா அவள் ஏதாவது 7:30 கூட்டுவா. அம்மாவை கூட சமாளிச்சிடலாம், அவளை சமாளிக்க முடியாது. ஏய் ஜாலி ஜாலி. அட இது ரெண்டும் என்ன முட்டுச்சந்துக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுவே? இருந்தாலும் இந்த சந்தியாளுக்கு ரொம்ப தைரியம் தாம்மா. எம்மா பார்க்க எனக்கே பக்குன்னு இருக்கு. யாராவது ஊருக்குள்ள பார்த்தா என்ன ஆகுறது? இந்த அம்மா முருங்கைக்காவை இவ கையில வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப முருங்கைக்காவையும் கொண்டு அம்மாட்ட கொடுக்கலையா? அப்ப அவ தேடி வந்து கொன்னு எடுக்க போறா இவள. இன்னும் இந்த கிறுக்கி ஏன் இப்படி பண்றா? இரு, நானே போய் இப்ப என்னன்னு கேக்கேன். சரி பாய். சரி பாய், கிளம்பு. கிளம்புறேன். எப்ப சந்தியா இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இருந்தாலும் சந்தியா உனக்கு ரொம்ப தைரியம் தாவே. ஊருக்குள்ளே கூப்பிட்டு வச்சு முட்டை சந்துக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இப்போ எவ சோனி, நீ நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுவே. அவன் இங்கே குமாருக்கு நோட்டு கொடுக்க வந்தான். கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டான், அதனால வந்தேன். அதான் அசைன்மெண்ட் பற்றி தான் பேசிக்கிட்டு நின்னா.
வேற ஒண்ணும் இல்லப்பா சோனி, நீ வேணா கேட்டு பாரு. இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தைரியம் தான். அப்ப வீட்டுக்கு கூட்டு வந்து பேச வேண்டியதானே? அங்க நின்னு பேசினா யாராவது ஏதாவது சொல்லுவாங்கல்ல. அவனை கூட்டு வந்து அவன் நம்ம வரலன்னு சொல்லிட்டான். சோனி நான் தான் அத்தைக்கிட்ட என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு தான் வேற நான் வரலன்னு சொன்னேன். குமாருக்கு நோட்ஸ் கொடுக்க வந்தேன், கொடுத்துட்டு சரி கிளம்பலான்னு பார்த்தேன். சரி சந்தியாட்ட பேசிட்டு போலாமன்னு கூப்பிட்டேன், அவளும் வந்தா. இப்ப நீ முருங்கைக்காய் என்ன அம்மட்ட கொண்டு கொடுக்கலையா? வேற எப்படி அவ கறி வைப்பா? இப்ப அவளை தியாடி வந்து உன்னை வெளுக்க போறா பேரு. இதுக்கெல்லாம் அம்மா தியாட முண்டாப. அப்பவே முருங்கைக்காய் போடாம கறி வச்சிருப்பா. என்னமோ பண்ணு போ, நான் வீட்டுக்கு போறேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான் பே. சரண மச்சான், உங்களுக்கும் ரொம்ப தைரியம் தான். எதா இருந்தாலும் இனிமே நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும், பாத்துக்கிடுங்க. எனக்கெல்லாம் தெரியாது. நான் வீட்டுக்கு போறேன்ப்பா. இப்ப சோனி நில்லுப்பா, நானும் வரேன். இல்ல சரண், நானும் கிளம்புறேன்ல. பாய், அப்புறம் மெசேஜ் பண்றேன். போ முத கிளம்பு. அப்பத்துல இருந்து போறேன்னு சொல்லிட்டு இங்கே தான் நிக்க. நானும் உடனே போன்னு சொல்லிட்டேன். போலக்கு இருக்கா, எனக்கு வேற பயமா இருக்கு. இப்ப சோனி வேற பாத்துட்டா. என்ன செய்ய போறாளோ தெரியல, எனக்கு அதான் பயமா இருக்கு. வாரம்ல போ. சோனி ஒன்னும் சொல்ல மாட்டா, போ வீட்டுக்கு போ. போலக்கு இருக்கா, ஒன்னாலதான். அட இது நல்ல கதையா இருக்க, நான் என்ன பண்ணுனேன்? போல, உன்னைய நான் அப்புறம் பாத்துக்கிறேன். பாத்துக்க. சரி நம்மளும் கிளம்புவோம். எல்லாரும் துணி எடுத்து கொடுத்தாலும் எதை நினைப்பாளோட. எம்மா முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். எம்மா நானும் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏலா ரெண்டு பேரும் வர நேரமெல்லாம் இது. முருங்கைக்காய் வாங்க போனவளங்க எல்லாம் நாங்க கறியே வச்சு முடிச்சிட்டேன். நீ இப்பதான் முருங்கைக்காய் கொண்டுகிட்டு வாரியாக்கும். முருங்கைக்காய் சரசு வீட்டுல வாங்க போனியா இல்லன்னா தோட்டத்துல போய் பறிச்சிட்டு வாரியா? எந்த அளவுல பயணம் போனிய ரெண்டு பேரும்? எம்மா இல்லம்மா, நான் முருங்கைக்காய் வாங்கிட்டு வரும்போது சரண இடையில பார்த்தனா, அதான் அவன்கிட்ட அப்படியே பேசிட்டே நின்னுட்டேம்மா. அவன் குமார்கிட்ட நோட்டு கொடுக்கறதுக்கு வந்திருந்தான். அப்படியே அசைன்மெண்ட் பத்தி காலேஜத்தை பத்தி பேசிட்டு இருந்தோமா, அப்படியே எல்லாம் பேசிட்டே நின்னதுல நேரம் ஆயிட்டு. அட என்ன இது இந்த சந்தியா பொசுக்கு இன்னும் வாண்டடா அவளே வாய விடுறாள்ல. சரண்கிட்ட பேசிக்கிட்டு நின்னு ரொம்ப தைரியம் தான் இவளுக்கு. சரணா அவன் எங்க? அதான் அந்த குமார் பையன்கிட்ட என்னமோ நோட்டு கொடுக்க வந்தாங்கல்ல. இல்ல நீ சும்மா இருலன்னா அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கம்ல, அவளே சொல்லட்டும். அதுவும் சரிதான். வந்த போயிட்டு எதுக்கு ரோட்ல நின்று பேசுனா? வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க வேண்டியது தானே. இல்லம்மா, அவன் தான் கொஞ்சம் வந்துட்டு போ குமார் வீட்டு பக்கம்னு சொன்னான். அதான் முருங்கைக்காய் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் படிப்பு விஷயமா கேட்கணும்னா, அதாம்மா அதில் போயிட்டு பேசிட்டு வந்தேன். வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேம்மா, இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதான் லேட் ஆயிடுச்சு. அறா எப்படி பிட்ட போட்டு எப்படி எஸ்கேப் ஆயிட்டான்னு பாரு. இப்ப அவ உண்மையை சொன்ன மாதிரி ஆச்சு. பாதி பொய்யும் கலந்துருக்கு, பாதி உண்மையும் கலந்துருக்கு. எம்மா எப்படி எல்லாம் தப்பிக்காய்வா. சரி அவளங்க முட்டை வாங்க போனவ அந்தாள அந்தவா எல்லாம் முட்டை எங்க? வாங்கிட்டேம்மா. சரி மீதி காசு எங்களா? மீதி காசுக்கு முட்டாய் வாங்கிட்டேம்மா. டிப்பாவி மீதி காசுக்குமேவா வாங்கின? கொஞ்சோல கேட்டேன், எனக்கு தந்தியாவே. அம்மா மீதி காசா? மீதி காசுக்கு தான் முட்டாய் வாங்கினேன். செத்தா சோனி, மீதி காசு 40 ரூபாய்க்குமா வாங்கினா? ரஸ்னா தானே வாங்கி என்ன? போமா, நீயே கடையில ஏற்கனவே 150 ரூபாய் பாக்கி கொடுக்கணுமா? அந்த கடைக்காரால பாக்கி காசு அவ்வளத்தையும் வரை எடுத்துற போறாருன்னு பயந்துக்கிட்டு நான் அதுக்கு சாக்லேட் வாங்கிட்டேன். நீ அந்த கடைக்காரன்ட்ட கேட்டுக்க. என்னது கடைக்காரனுக்கு நான் பாக்கி காசு கொடுக்கணுமா? நான் எந்த கடைக்காரன்ட்ட என் கடன் வைக்கலையே. கடைக்காரன்ட்ட போய் நீயே கேளு, அவன் தான் சொன்னான். லட்சுமி மோதானே நீ 150 ரூபாய் பாக்கி இருக்கு உங்க அம்மா தரச்சுனாவலான்னு சொல்லி கேட்டான். லட்சுமி மோவலான்னு கேட்டானா? நான் எந்த கடன் வைக்கலையே. மேக்க ஒருத்தி உண்டு, அவ முவா நினைச்சிட்டானா? எல்லாம் நான்லாம் கடன் வைக்கல, அது அந்த லட்சுமியா இருக்கும், முத்துலட்சுமி. அப்படியே உங்க மொவளை தெரியாம இருக்காமே. கண்ணவிஞ்ச பைய அவ அந்த லட்சுமின்னு நினைச்சுக்கிட்டு சொல்லியிருப்பானா இருக்கும். நான் கடனே வைக்கலலா, வச்சிருந்தாலும் அடுத்த நாளே நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவேன். கடைக்காரன் சொன்னான்னு அவன் கடை காசை எடுத்துக்கிடுவான்னு 40 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கி தின்னாலாம். இவளை என்னத்தை சொல்ல. சரி விடுங்கக்க. போ போய் கேஸ் அடுப்புல அந்த முட்டையை வியாவ போடு, ஒரு 4-5 எடுத்து. எனக்கு ஒரு முட்டை எல்லாம் ஒரு 6 முட்டை எடுத்து வியாவ போடு. சரியான ஒண்ணுத்துக்கு ஆகாது இல்லையா நான் பெத்து போட்டுருக்கேன் பேரு. சரி. என்ன சோனி திட்டு கொஞ்சம் பழமோ? நல்ல வேலை அடிக்காம விட்டாவன்னு சந்தோஷப்படுவ. நீ வாயை மூடு. என்ன போ போய் முட்டையை வேவ போடு, பசிக்குது சாப்பிடணும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பத்திராளியக்கா வீட்டுல அவிய வீட்டுக்காரன் தான் தாய் மாமனுக்கு வச்சு முட்டை அடிக்காவ. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவியதான் நகை வாங்கி போடுவாவ, நம்ம துணி வாங்கி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே எங்க மைனியா? உனக்கு எப்படி தெரியும்? நான் இப்ப வரும்போது இருக்க வச்சு வீட்டுக்கு போயிட்டு தானே வரேன். இதெல்லாம் என்ன சொல்ற? பத்திராளியக்கா என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லலையே. அவியலே துணி எடுத்து போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. என்ன கதைன்னு எனக்கும் தெளிவா தெரியலக்க. இடிச்ச வச்சுதான் சொன்னா. பத்திராளியக்கா வீட்டுக்காரதான் வச்சு முட்டை அடிக்கும், எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு திடீர்னு. என்ன கதை என்னன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா.
ஆமா எனக்கும் தெரியலையே. பத்திராளிய காக்கி அப்ப விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியலையே. அவிய அப்ப தெரியாம தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாவள. சாயங்காலம் உடம்புடிக்க போனா என்னையும் கூப்பிடுங்க துணி எடுக்க போனோன்னு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. ஆமாம், எனக்கே ஒன்றும் புரியல, என்ன கதைன்னு தெரியலையே. அப்போ டீட்டெயிலாக கேட்டால் தான் தெரியும் இழிச்ச வச்சுக்கிட்ட. நீ உங்க மைனி கிட்ட கேளு என்ன கதைன்னு. ஒருவேளை அவியல்களுக்கும் முறை வருமா, ஒருவேளை அதனால உட்கார வைக்க அவ்வளோ அவரை. அப்போ இழிச்ச வச்சு எனக்கு தங்கச்சியா அக்காவா? ஆமா பத்தியா அவங்க அண்ணன் தானே மாமனுக்கு இருப்பாருன்னா அப்ப உனக்கு அக்கா தங்கச்சி முறை தான் வரும் அவ. ஒருவேளை அவியலும் உங்களுக்கு சொக்கரவளா இருக்குமோ? எனக்கும் தெளிவா தெரியலடே. எனக்கே தெரில என்ன கதைன்னு. அப்போ கேட்டு பார்த்தா தான் தெரியும். சரி சாப்பிட்டுட்டு பொறுமையா அப்படியே பத்திராளியக்கா வீடு வரைக்கும் போவோம். போயிட்டு என்ன கதைன்னு கேட்டு வருவோம். ஆமா அதுவும் சரிதான். நான் தெய்வா முட்டையை வேக போட்டிருந்தா வெந்துட்டுன்னா உடச்சு கொண்டு வர சொல்லுவோம். சாப்பிட்டுட்டு போவோம். ஆமா கருவாட்டு கறியில சாப்பிட்டுட்டு தான் போனோம். தெருமுனை வரைக்கும் வாசம் வந்துகிட்டே இருந்தது. இப்ப பாருங்க பக்கத்துலயே இருக்கேன் குழம்பு சட்டியே நகர்த்தாம. அதுக்குதான் அது பக்கத்துல மோந்துக்கிட்டு. எல்லாம் ரொம்ப மோப்பம் பிடிக்காதெல்லாம் வேற அவ்வளோ இருக்க வயிறு வலி வந்துட போகுது. எக்க கருவாட்டு கறி மீன் கறிலாம் வச்சுன்னா இவ கண்ணில் படாமல் வைங்கக்க. வேற அவ மோப்பம் பிடிச்சி அவளை சத்தையும் உறிஞ்சிருவா. அம்மா முட்டை வெந்துட்டு என்ன பண்ணனா? உடைச்சு எடுத்துட்டு வரட்டுமா? ஆமா உடைச்சு எடுத்துட்டு வா. எல்லாருக்கும் தட்டுல சோத்த போடு. எனக்கு வேண்டாண்டே. அட சாப்பிடல. எதுக்கு வேண்டாங்க? வேண்டாம், கூட வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். அட பரவாயில்ல, நான் நிறைய தான் சோறு பொங்குனேன். அதனால இருக்கு சாப்பிடு. எல்லாம் பெரிய பொண்ணுக்கும் போட்டுட்டு வா. சரிம்மா. அவன் நினைச்சிருப்பா உமாலையே நம்ம சோத்துக்கு வந்திருக்கா திங்கான கிண்டல் பண்ணியே வேற நம்மளும் தின்னா நல்லா இருக்காதுன்னு நினைச்சிருப்பா பெரிய பொண்ணாதானே. வேற ஒரு வீட்டில் வந்து அவ்வளோரம் வாசியில் தின்னா நல்லாவா இருக்கும். லட்சுமி அக்கா கருவாட்டு கறி நல்லா தான் இருக்கும், எனக்கும் தெரியும். வேணா எனக்கு ராத்திரிக்கு வேணா கொஞ்சோட கிண்ணத்தில் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். நீ வாங்கிட்டு போலான்னு நினைச்சா நான் தின்னுட்டு போலான்னு நினைச்சேன். அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாம் அடுத்த முறை நான் ஏதாவது செய்யணும் வைங்க நீங்களும் வாங்கி கொண்டு தந்துருங்க. மொத்தமாவே செஞ்சு போட்டுறேன். வெங்காயம் தக்காளி தக்காளின்னு எல்லாம் வாங்கி போட்டுருங்க. நான் செஞ்சு தந்துடுறேன். கேஸ்லாம் செலவாகும். அதனால வரவும் கொண்டு பண்ணிட்டு போட்டுருங்க. எல்லாம் செஞ்சு தந்துடுறேன். எதுக்கு கடந்துக்கிட்டு நீ நானும் போட்டி போடுவானே. அதுவும் சரிதான். எம்ம குழம்பு நீ ஊத்திக்கிட்டு வரல. ஆமா ஆமா நீ சோத்த மட்டும் கொண்டா. இந்த நீ எப்படி உட்கார்ந்துருக்க வரா? ஏதாவது ஒரு தட்டாவது கொண்டு போய் கொடுக்கலான்னு பாரு. இவ எனக்கும் எடுத்துட்டு வந்து தந்துருவ கடைசியா. நக்கு எல்லாம் குழம்புக்கு உப்பு இருக்கா என்னன்னு தெரியல. நான் சும்மா கையில கொஞ்சோல நக்கி பார்த்தேன். உப்பு கரெக்டா தான் தெரிஞ்சது. சோத்துக்கு எப்படி இருக்கா என்னமோ தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க கரெக்டா தான் பட்டிருப்பீங்க. உங்க கைப்பக்குவம் தான் லட்சு. சூப்பர் பேஸ் நல்லா இருக்கு. இவா ஒருத்தி உன்ன அப்படி சொல்லிடுவா. எல்லாம் பெரிய பொண்ணு நீ சொல்லு உப்பு கிப்புலாம் எப்படி இருக்குடே? எல்லாம் அளவா கரெக்டா இருக்கு. சரி அப்ப சாப்பிடுங்க. எல்லாம் வீட்ல ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்க. நான் வீட்ல இல்லன்னா அடிப்படி சண்டையை போட்டுக்கிட்டு முடிய பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு அடக்காதீங்க சொல்லிட்டேன் அம்மா. அதெல்லாம் சண்டை போட மாட்டோம்மா. எங்கன்னா படலையை திறந்து போட்டுட்டு போயிடாதீங்க. ஆடு மாடுன்னா வந்துருந்துச்சுன்னா ஒரு செடியும் வைக்காத அம்மா. அவளத்தையும் மொட்டை அடிச்சு விட்டு போயிடும். சரிம்மா எங்கேயும் போகாமட்டோம். நாங்க எங்க போறோம்? எங்கேயும் போகாம பத்திரமா வீட்ல இருந்தா சரிதான். அம்மா வரும்போது சூடா பக்கடா அக்கடா இல்ல போண்டா கிட்ட ஏதாவது வாங்கிட்டு வாமா. அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். அதுக்கெல்லாம் எனக்கு வாங்க நேரம் இருக்குமான்னு தெரியாது. வீட்ல மாவு கிடக்குல போட்டு தின்னுனா இருந்து தின்னுங்க. என்ன பஜ்ஜி ஒரு புரோட்டா கிரட்டா கேட்டாலும் பரவாயில்ல. போண்டா பஜ்ஜின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா பத்தியா புரோட்டா கேட்டிருக்கணும். அவ இதுவே வாங்கி தர மாட்டேங்க. வேற எங்க புரோட்டா வாங்கி தருவா? நம்ம புரோட்டா வேணும்னா அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணணும். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா நைட்டு வாங்கிட்டு வருவாவ. இன்னைக்கு வாங்கிட்டு வர சொன்னா அவ்வளோதான். அம்மா கொண்டே அறுத்து போடுவா. ஏற்கனவே கருவாட்டு கறியெல்லாம் வச்சுட்டா. வேற இந்த கறியை யார் தும்பான்னு சத்தம் போடுவா. அதனால நாளைக்கு சண்டே தானே, நம்ம சண்டே வாங்குவோம். சரி அம்மா இப்போ வீட்டில் ஏதாவது கிடக்க மாவு போட்டு எதுவும் செஞ்சு தின்னுங்கனால நம்ம ஏதாவது பண்டம் செய்வோமாவே? செய்யலாம் தான். நிறைய வெங்காயத்தை வெட்டி போட்டு உள்ளி போண்டா செய்வோமா? சூப்பராக இருக்கும். எனக்கு டபுள் ஓகே. வா போய் செய்வோம். ஆசை தோசை அப்பள வடை ஆசைப்பட்டதை செய் செய் செய். 101 மொய் போதாது டோய் சொத்தை எழுதி வை வை வை. நீ செருப்பை கலத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வா பண்ணாய. ஐயையோ போச்சா. எப்ப சோனி இங்க வாயா. அடித்த மாத்த 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 மாடிக்காத்தே. எவ கிறுக்கி இங்க பாரு. நாய் போஸ்ட் கம்பத்தை கத்துக்கி பார்த்ததும் காலை தூக்குற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டே நிப்பா காலை தூக்கிக்கிட்டு. சி எப்படி பேசுற பாரு. உனக்கு பொறாம. நான் ஆடுனாலே உனக்கு ஒரு வயித்தறிச்சல். ஆமா ஆமா அந்த அம்மாவை பார்த்து வயிறு எரிஞ்சிட்டாலும். இங்க பாரு வெங்காயமே இல்ல, உருளைக்கிழங்கு தான் நிறைய கிடக்கு. என்ன உருளைக்கிழங்கு பச்சி போடுவோமா? ஐயே வெங்காயம் இல்லையா? உருளைக்கிழங்கு வச்சு என்னத்தை செய்ய?
அதெல்லாம் சாப்பிடக்கூடாது பே, வாயு பே. வயிறு திம்முன்னு ஊதிக்கும், அதெல்லாம் வேண்டாம். வெங்காயம் ஒண்ணே ஒன்று தான் கிடக்கு பேரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அம்மா தான் கடைக்கு சாமான் வாங்க போயிருக்கா போல இருக்கு. ஐயோ, இந்த வீட்டில் ஒரு வெங்காயம் கூட இருக்காதா அம்மா? இங்க ஏதாவது செஞ்சு திங்கலான்னு பார்த்தேன்னா நம்ம இதுல வாயில மண்ணெளி போடுறதே வேலையா போச்சு இந்த அம்மைக்கு. அவ என்னப்பா பண்ணுவா? அவளே சாமான் இல்லைன்னு தான் கடைக்கு போறா. உருளைக்கிழங்கு மட்டும் நிறைய கிடக்கு, ஒண்ணுமே செய்யாம அடக்கு போல இருக்கு. வேணா இதுல ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வோம் பே. உருளைக்கிழங்குலையா? உருளைக்கிழங்குல எனக்கு வேண்டாப்பா, அதை செஞ்சு நீயே தின்னு. இப்ப இப்படி சொன்னா எப்படி பே? சரி, அப்ப இப்படி பண்ணுவோம்மா, சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம்மா. உங்க வீட்டுல வெங்காயம் கிடந்தா எடுத்துட்டு வா பே, வெங்காய போண்டா செய்வோன்னு. ஏன்டா அம்மா திட்டுவா? அப்ப பூமாரிக்கு ஃபோன் பண்ணுவோம்மா, பூமாரிட்டு கேப்போம்மா. இப்ப கிறுக்கி அவளா சொல்லாம நம்ம யார்கிட்டயாவது கடனை வாங்கி செஞ்சு தின்னணும் ஐயி, அப்புறம் அம்மா அவளதான் நம்ம முடிய பிடிச்சு ஆஞ்சு விடுவா. இப்போ அதெல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாதுவே. சின்ன பொண்ணுக்கு ஃபோனை பண்ணி சொல்லுவோம். ஏன்னா பூமாரி வீட்டில் கிடக்கா இல்லையான்னு தெரில. சரசு சித்தியும் கடைக்கு தான் போகிறேன்னு இருக்காவ. அதனால் எல்லாரும் ஒன்றா தான் போகிறாவ. பத்திரகாளி பெருமையும் துணி எடுக்க போகிறாவ போல இருக்குது. அதனால் அவியெல்லாம் வீட்டில் இருக்க மாட்டாவ. சின்ன பொண்ணு மட்டும் தான் வீட்டில் கிடப்பா. அவட்ட சொன்னா அவள் ஃபோனை பண்ணனா எடுத்துகிட்டு வருவா. நீ இப்போ சரின்னு சொன்னா வெங்காய போண்டா செய்யலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்குல தான் ஏதாவது செய்யணும். ஐ டோன்ட் லைக் பொட்டேட்டோ. அப்போ சின்ன பொண்ணுக்கே கால் பண்ணி பார்ப்போம். இரு, நானே பண்றேன். அவன் இப்பெல்லாம் வரைய மாட்டேங்க நம்ம வீட்டுக்கு. எப்ப பார்த்தாலும் அவ வீட்லயே தான் கிடக்கா. அம்மா வெளியே விடமாட்டுக்காவன்னு சொல்லிக்கிட்டு. அதனால அவளை ஃபோனை பண்ணி முத வர வைப்போம். அதுக்காண்டியாவது ஃபோன் பண்றேன். சரி, அப்ப அவளுக்கு ஃபோனை பண்ணி சொல்லு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு வான்னு. சரி சரி, அதுக்கு வேற என்னென்ன பொருள் தேவைப்படணும் பார்ப்போம் நம்ம. எப்ப சின்ன பொண்ணு எங்க இருக்க? வீட்லயா? வீட்டுல தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்ப? வெண்ண ஒழுங்கா உங்க வீட்டுல இருந்து ஒரு 4-5 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை எடுத்துட்டு நேரா எங்க வீட்டுக்கு வா பாப்போம். நம்ம வெங்காய போண்டா செஞ்சு சாப்பிடலாம். ஆமா ஆமா. என்ன பத்திராளியக்க, முத வண்டியை துணி கடைக்கு விடணுமா இல்ல நகை கடைக்கு விடணுமா? நகை தானே போடுவியே எப்படியும்? ஆமாக்கா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். இழிச்சு வச்சு மோகனுக்கு தாய் மாமனுக்கு உங்க வீட்டுக்காரர் தான் இருக்காராமா அப்படியா? ஆமா லட்சுமி, அந்த கதை எனக்கே தெரியாது. திடீர்னு எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்லியாரு. கோவிந்தனை பார்த்தேன், அவன் என்னை வந்து கூப்பிட்டான், பேசினா முடி எடுக்கிறதுக்கு வாங்கன்னா. அப்பதான் தாய் மாமனுக்கு யாரை வச்சு செய்ய போறேன்னு கேட்டதுக்கு இல்லை நான் என் மடியில வச்சு முடிய இறக்க போறேன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அப்போ நான் இருக்கும்போது என்னத்துக்கு நீ அப்படி பண்ணனா, நான் தாய் மாமனுக்கு இருந்து செய்யனாரான். ஒருவேளை உங்களுக்கு முறை வருமோ? ஆமா, நானும் அதை தான் கேட்டேன் அவர்கிட்ட. என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்றியே, நீங்க போய் இருந்தானா முறை செய்யணுமே என்ன ஏதுன்னு கேட்டா, கோவிந்தனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அவிய அம்மா அப்பாக்கெல்லாம், அதனால நான் செய்யேன் அப்படிங்காரு. அதனால ஒரு பவுனுக்கு போல ஒரு செயின் எடுத்துட்டு வான்னாரு. அந்தால சரின்ட்டு வந்தேன், காசும் தந்து விட்டாரு. அந்தால சரின்னு வந்திருக்கேன். இனிமேல் துணியெல்லாம் எடுத்துட்டு கடைசியாக தான் நகை வாங்க போனோம் பார்த்துக்க. வேற நகையை வாங்கிட்டு நம்ம துணி எடுக்க போகிற இடத்துல விட்டுறப்படாதுல்ல. அதனால துணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நகை எடுக்க போனோம். என்ன கடமை மைனி பட்டிருக்காவலாம் அப்படி? ஆமா, உன் அண்ணன்ட்ட கேட்டால் எல்லாம் சொல்லிடுவார்ல அப்படியே புட்டுன்னு. நானே இதை தோண்டி துருவி கேட்டப்பறம் தான் இவ்வளோ தூரம் சொன்னார். நான் என்னத்தை கேட்டாலும் கல்லூனி மகனை இணங்க வாய்க்குள்ளே இருந்துட்டு முணங்குவாரு. அவரு சொல்லியதை ஒன்றும் புரியாது. என்னத்தை சொல்ல அவரை வேற யாருக்கு ஒன்றும் செய்ய விட்டுருக்க மாட்டேன். சரி, இழிச்ச வச்சுக்கின்னதான் சரின்னு வேற விட்டேன். நீங்களாம் போடலாம் பத்திராளியக்கோ. 1 பவுன் என்ன 5 பவுன் 10 பவுன் கூட நீங்க போடலாம். நீங்களாம் சமூகம் பெரிய இடம். 50-60 மாடு வச்சிருக்கிய, ஏகப்பட்ட தோப்பு துறவு வச்சிருக்கிய, எல்லா பக்கமும் வருமானம் வருது. அப்புறம் என்ன, ஆடு மாடு கோழின்னு எல்லாம் வளர்க்கிய. ஏலா நீயும் வளையலாம், உன்னை யாரு வளர்க்காண்டான்னா? நீ வீடு வீடா பிறக்கி தின்னுக்கிட்டு அலைஞ்சனா அதுக்கு யார் என்ன பண்ண? கஷ்டப்பட்டு ஒலை நீயும் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணு. பத்திராளியக்கா இங்க பாருங்க, என்னை பழைய உமா நினைச்சுக்கிடாதீங்க. நான் இப்போ ஹோட்டல் கடை உமா. நான் ஒரு நாள் ஒரு பெரிய ஹோட்டல் கடையை திறந்து அதுல 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளா ஆகுறேன்னா இல்லையான்னு பாருங்க. ஆமா, பெரிய தொழிலதிபர் ஆயிடுவா அப்புறம் உமா. அப்புறம் உங்க மைனி தான் எனக்கு பிஏ. கூடவே ஒரு பையில தூக்கிக்கிட்டு எனக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட் இன்னைக்குலாம் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்றது உங்க மைனி தான். அந்த மாதிரி வேலைக்கு போட்டுருவேன், பார்த்துக்கிடுங்க. என்னடா பெரிய பொண்ணு சிரிக்கா? இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துச்சு, அதான் வாயை பொத்துனேன், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் பாருங்க, ஒரு நாள் இந்த உமா பெரிய ஆளா வருவா. சரியம்மா வந்தா சரிதான், பெரிய ஆளா. ஆனா எங்களுக்கு சந்தோஷம்தான். வா சின்ன பொண்ணு, உன்னையதான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன பச்சோனி, உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சதும் போண்டா பச்சின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களோ? இல்ல சின்ன பொண்ணு, எங்க அம்மா தான் வேணா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு கடங்கன்னு சொன்னா. அதனாலதான் சரின்னு உள்ளி போண்டா செய்யலான்னு பார்த்தோம். கடைசியில பார்த்தா எங்க வீட்டுல 1-2 தான் உள்ளி கிடந்துச்சு. அதனாலதான் உனக்கு போன போட்டு எடுத்துட்டு வர சொன்னோம். என்ன நீ உங்க வீட்டுல கூடையோட இருந்த வெங்காயத்தை அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு போல இருக்கு. உங்க அம்மா அடிச்சு வெளுக்க போறாவ, கொஞ்சோட போதும்.
அதெல்லாம் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாவ. எங்கள் வீட்டில் இன்னும் நிறைய கிடக்கு. இந்தா இதை வச்சுக்க. என்னது வச்சுக்கவா? வா நீ உள்ள உள்ளி போண்டா செஞ்சு சாப்பிடுவோம், காப்பி போட்டு குடிப்போம், ஜாலியா இருக்கும். இந்த பூ மாதிரிக்கும் போனை போட்டு வர சொல்லியிருக்கு. இந்த சதீஷும் நானும் வரேன் நம்மள இருக்கு, அதனால அவையெல்லாம் வருவாவ. எவ எங்கள் அம்மா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாவ. நானே இப்போ சரி கொடுத்துட்டு வந்துடலான்னு நினச்சிக்கிட்டு தான் ஓடியிருந்தேன். அடா சின்ன பொண்ணு ரொம்ப பண்ணாத. அதான் உங்க அம்மா வீட்டில் இல்லைல்ல, கடைக்கு தானே போயிருக்காவ. எல்லாம் சேர்ந்து ஒன்னா தான் வருவாவ. வாரதா இருந்தா இன்னும் லேட் ஆகும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இருங்க, உங்க அம்மா வர்ற நேரத்துக்கு வேணா வீட்டுக்கு ஓடிரு. இங்கே இருக்கிறது பிரச்சனை இல்லைவ. நான் இங்கே வந்த நேரத்துலன்னு பார்த்து யாராவது வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க இல்லை வேறு எதுக்காவது தேடி வந்துட்டு ஆள் இல்லைன்னு வையா, உடனே எங்கள் அம்மைக்கு ஃபோன் அடித்து வீட்டில் ஆள் இல்லையேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டுருவாவ. அப்போ நான் வீட்டில் இல்லாதது தெரிஞ்சு போவோம்ல, அதான் பயமாக இருக்குது. இப்போ அதெல்லாம் ஒன்றும் நடக்காத சின்ன பொண்ணு. வா, நான் தான் சொல்றேன்ல, வா. இனிமே யாரும் வரப்போறா? சாயங்காலம் ஆயிட்டு இனிமேலாம் யாரும் வரமாட்டாவ. பத்திரிக்கை வைக்க எதுக்கான வாரையே காலையில தான் வருவாவ, இல்லை மதியம் தான் வருவாவ. இனிமேலாம் வரமாட்டாவ. சொன்னா கேளு, வா. ஐயோ பயமாக இருக்க. எங்கள் அம்மையை நினச்சா அவளுக்கு பேர் மட்டும் பத்திராளி கிடையாது, அவள் பத்திராளியாவே மாறிடுவா கோவம் வந்துச்சுன்னா. ஏ விஷ்ணு, இந்த ரேக்ல கொஞ்சம் எம்டியா இருக்கு பாரு, இதெல்லாம் ஃபில் பண்ணு. பழைய ஸ்டாக் எல்லாம் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு புதுசா உள்ளதெல்லாம் பேக்ல எடுக்குங்க. இந்த மனுஷன் எங்க ஆளை காணோம்? எப்ப வந்தாலும் உள்ளே தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. எதுவும் பொம்பளை பிள்ளைய பாத்துக்கிட்டு அலைவாரே நம்ம தெரியல. அட ரமணி சும்மா இரு. வேற என்னக்க ஆத்திர அவசரத்துக்கு வந்து சரி ஒரு பில்லை கொடுத்துட்டு போவான்னு பார்த்தேன்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லுங்கன்னு கொடுத்துட்டு போலான்னு பார்த்தேன்னா இப்படி ஆளே காணாது. கேட்டால் 24 மணி நேரம் கடையில தான் இருக்கேன் பாரு. ஆம்பளைகளுக்கு 1000 சோழி இருக்கும். விடு விடு. ஆமா நீ என்னத்துக்கு வந்து கேட்க இல்லை பாரா? நீ உன்னை வாரதை பார்த்ததை உன்னை கொடுத்து நேரம் அப்படி உள்ள வந்துட்டேன். ஆமா எங்க போயிட்டு வரா? நான் ஜோசியக்காரனை தான் பார்க்க போனேன். ஆமா உனக்கும் ஜோசியக்காரனுக்கும் வேற வேலையே கிடையாதம்மா. 24 மணி நேரமா ஜோசியக்காரன் ஜோசியத்தையே பார்த்துட்டாள. நீ வேற சும்மா இரு ரமணி, மனசே ஒரே சங்கடமா இருக்கு. ஏன் என்னாச்சு? இப்போ எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. மோவன் ஊருக்கு போனதை நினைச்சு வருத்தப்படுறியா? அவன் தான் வேலை முடிஞ்சு 2 3 நாள்ல வந்துருவேன்னு சொன்னாம்ல. அப்புறம் என்ன? அந்த பிள்ளை சாலின்னு நினைச்சாலும் வருத்தமாக தான் இருக்கு. அவன் இன்னும் ஊர்ல இருந்தவன் இன்னும் வரல. அவனையே நினைச்சிட்டு ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம அந்த பிள்ளை அப்படியே கிடக்கு. அது வேற கனவு என்னமோ கெட்ட கனவு கண்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. எனக்கும் இதுக்கு முன்னாடி ஜோசியக்காரன் ஒரு மாதிரி சொன்னானா, அதனால எனக்கும் கொஞ்சம் சங்கடமா இருந்து அதான் ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே பார்த்தேன்னா அந்த ஆள் இன்னைக்கு அவர் இருக்க இடம் சாத்தி கிடந்துச்சு. என்னன்னு பக்கத்தில் கேட்டேன்னா அவர் வெளியூருக்கு போயிருக்காரு, வர 4 நாள் ஆகும்னு சொன்னார் பக்கத்து கடைக்காரு. அந்தால சரின்னு திரும்பி வந்துட்டேன். வரும்போது தான் உன்னையே பார்த்தேன். கனவு தானே, சாதாரண கனவுக்கு போய் அவ அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கா. நீ அதுக்குன்னு ஜோசியக்காரனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கியாக்கும். கனவுன்னு சாதாரணமாக எடுத்துக்கிட முடியாதுல்ல ரமணி. ஏற்கனவே அந்த ஜோசியக்காரர் சொன்னது எல்லாம் சரியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் சந்தோஷ் காலேஜ் படிக்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆபத்து வரணும்னு சொன்னான். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பொழைச்சான். அதுக்கப்புறமா அந்த ஜோசியக்காரர் சொன்னதெல்லாம் அடுத்தடுத்து அவனுக்கு கரெக்டாக நடந்துச்சு. அதனால தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. சாலினி பிறந்த நாள் நெருங்கும் போது 2 பேரும் பிரிகிற நிலமை கூட ஏற்படும். கடவுளை நல்லா வேண்டிக்கிடுங்க, நல்லா சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லி வேற அனுப்பியிருந்தாரா. இப்போ வேற கெட்ட கடவு கண்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. நல்ல மாமியார் நல்ல மருமவா 2 பேரும் இப்படியே இருங்க. ஆமா அவளை எங்கே சாலினி? அவளையும் கையோட கூட்டு வந்துருக்க வேண்டியது தானே. வீட்டிலே தானே கிடப்பா. தாவுட்டுக்கு எங்கேயும் போயிருக்காளா? அவள் அங்கே எங்கேயும் போகிறதில்ல. வந்தா புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்துவாங்க, இல்லாட்டினா வராதிங்கன்னு இருப்பா போல இருக்கு தாயி. அதனால அவள் வாரதில்லை, போகிறதும் இல்லைவா. இன்னைக்கு தான் அவள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் துணி எடுக்கணும்னு சொன்னா, அங்கே போகிறதுக்கு கூப்பிடியான்னு. நீங்களும் வேணா வாங்கத்தேன்னா. இல்லைம்மா நான் வரல, நீ போயிட்டு வானே. அதெல்லாம் அவளை அங்கே அனுப்பி விட்டுட்டு தான் நாங்கள் ஜோசியம் பக்கத்துக்கு போனேன். அவள் திருச்செந்தூரில் துணி எடுக்கிறதுக்கு போயிருக்கா. போயிட்டு வரட்டும்னு விட்டுருக்கேன். வேறு வீட்டுக்குள்ளேயே கிடந்தாலும் அவளுக்கும் சங்கடமாக தானே இருக்கும். அதான் சரி போயிட்டு வரட்டும்னு அனுப்பியிருக்கேன். சரி போயிட்டு வரட்டும். பத்திரமா போயிட்டு வந்துருவாள்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் போயிட்டு வந்துருவா. அவ்வளோ விவரம் இல்லாதவளா? இப்போதான் படித்த பிள்ளைகள் எங்கெல்லாமோ சுற்றிட்டு வந்துடுதுவே ஒரு போனை வச்சுக்கிட்டு. அதனால அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வந்துருவா. என்ன அக்காவும் தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய கடையில? வாரம் நீர் என்ன உள்ள குஞ்சா பறிச்சுக்கிட்டு இருக்கியாரு? எப்போ வந்தாலும் இங்கே இருக்க மாட்டேங்கியாரு பில்லு பொடி இடத்துல. அட இப்பதாம்மா எந்திரிச்சு உள்ள போனேன், நீ போவையும் வந்துட்டியாக்கும். என்ன சொல்லாம வந்திருக்க? இந்தாங்க அந்த பைக்குள்ள என்னென்ன சாமான் வேணும்னு பேப்பர்ல எழுதி போட்டிருக்கேன். சாமானெல்லாம் எடுத்து போட்டு வைங்க. நாங்கள் துணி கடை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. போயிட்டு வந்துடுறேன். துணி கடைக்கா? இப்ப என்னத்துக்கு துணி கடைக்கு? ஓயாம துணி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஒரே சேலையா எடுத்து வீட்டை ரொப்பி வைக்க இடம் இல்லாம. அட எனக்கு இல்லைங்க, உங்க மொவலுக்கு அவளுக்கு கொஞ்சம் ரப்பியூஸ் துணி போடுறதுக்கு வேணுமா. அதுவும் அவள் திருச்செந்தூர்ல இருக்க கடையில் அந்த கடையில் தான் போய் வாங்கணுங்க. அங்கே தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்லதாக இருக்கும். அந்த கடையில் போய் துணியை வாங்கிட்டு வா அப்படின்னா. அவள் பள்ளிக்கூடத்துல இருந்து வாரதுக்குள்ள நான் வாங்கி வைக்கலன்னு அவ்வளோதான். கொஞ்சம் இது கிமிசி நிறைய எல்லாம் வாங்கணும்னா எல்லாம் அங்கே தான் நல்லா இருக்கும். அங்கே போய் வாங்கிட்டு வாங்க. அதனால் நான் நேராக பசை பிடிச்சி அங்கே தான் போப்புறேன். வரும்போது நான் மளிகை ஜாமான் வாங்கிடுறேன், இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வரும்போது கொண்டாங்க. நான் போயிட்டு வரேன். இப்ப 2 பேரும் அங்கதான் கிளம்பிட்டியல்ல? இல்லை கொழுந்தனாரே, நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீ வரலல்ல? வேண்டாம்மா நீ போயிட்டு வா. எனக்கு மனசுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. உடம்பும் கொஞ்சம் நல்லா இல்லை. நான் வீட்டுக்கு போனேன்னா கொஞ்சம் படுத்து குறுக்க சாய்ப்போம்ல. நான் வாரேன். என்ன நீ இப்போவே இப்படி சொல்லிட்ட? ஆமாம் ரமணி, போகிற வழியில் நல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போகிறேன். வாரேன் என்ன? சரி வா, அப்போ உன்னைய பசியத்தி விட்டுட்டு நான் போகிறேன். சரி நான் வாரேன். என்ன கொழுந்தனாரே? சரி மைனி. சரி போயிட்டாருங்க.
காசு கசுலாம் வச்சிருக்கியா? ஆமா இருக்கு இருக்கு. சரி. சின்ன பொண்ணு அந்த மாவை இதுல கொட்டு. ஆ இது என்ன மாவுடே? அரிசி மாவா கோல மாவா? எறும்பு பவுடர்ல சதீஷ் திங்கிறியா? ஐயா ஏதோ எறும்பு பிடிய போட்டு எங்களோட கொன்னுபடாதீங்க. என்னைய நம்பி 2 ஜீவன் நேரம் வந்திருக்கு. ஏல சதீஷ் உன் முன்னாடியே எறும்பு பிடிய போட்டு உனக்கு தருவோமால எல்லாரும் தான் திங்கிறதுக்கு அரிசி மாவுல. ஆமா உனக்கு தெரியாம வேணா போட்டு ஒரு நாள் தாரோம். இது எறும்பு பவுடர் போட்டா இனிமே உங்க கையால ஒரு நாள் ஒண்ணு திங்க மாட்டேனே. ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு மிச்சம்னு நினைச்சுக்கிடுவோம். அட இதுவே எங்க கடவாப்பள்ளிக்கே பத்தாது போல இருக்கு. இதுக்கு வேற பங்குக்கு இத்தனை பேர் இருக்கோம். எவம்ல அது கடவாப்பள்ளிக்கு கூட பத்தாதுங்கிறது. பத்தாதுன்னு சொல்றவன் வீட்ல இருந்து வெங்காயம் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறமா பத்தாதுன்னு சொல்லுங்க. எப்பா எப்படியோ ஊதி ஊதி பத்த வச்சாச்சம்மா. எப்ப சந்தியா பத்த வச்சாச்சு. நீங்க மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டீங்களா? மாவு ரெடி ரெடி. நீங்க எண்ணெயை ஊத்தி காய வைங்க, வந்து போட்டுடலாம். இருப்பு மாதிரி நான் அந்த எண்ணெய் சட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. எல்லாம் இது டீ கடையில கிடைக்குமே அந்த உள்ளி போண்டா தானே? ஆமாடா கார்த்தி. அப்பனா நம்மளும் ஒரு நாள் காட்டுக்குள்ள போட்டு இதை செஞ்சு பார்ப்போம்ல, சூப்பரா இருக்கும். எனக்கு தெரியாது இது இவ்வளவு நாள் இப்படிதான் செய்யணும்னு. சூப்பரா ஈஸியா தான் இருக்கு. நம்ம அப்ப ஒரு நாள் செய்வோம்ல எல்லாரும் சேர்ந்து. செய்யறது பிரச்சனை இல்ல. அவ்வளோ என்னென்ன செலவாகுமோ அந்த செலவுக்கு பைசாவை போட்டுறணும். ஒருத்தன் மட்டும் செலவு பண்ணா அது சரி வராது. இல்ல எங்களையும் ஒரு நாள் கூப்பிடுங்கள, நாங்களும் வரோம். காட்டுக்குள்ள செஞ்சு சாப்பிட எங்களுக்கும் ஆசையா இருக்கு. அந்த பயல்ல கிடக்க இடம் அங்கெல்லாம் உங்களை கூட்டு போக முடியுமா? ஏம்ல முன்னாடிலாம் உங்க கூட நான் கிரிக்கெட்லாம் விளையாட வருவோம்ல. ஆமா முன்னாடி வருவேன். இப்பதான் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிய. ஆளு 10 மினிட்டுக்கு வான்னா கூட வர மாட்டேங்கிய. ஆமா முன்னாடிலாம் எங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாவ. இப்பெல்லாம் எங்க அம்மா நீ பெரிய பிள்ளை, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்றாவ. அதுக்கு பயந்து எனக்கே என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்கு. வேற எங்க நான் வாரது? இப்பெல்லாம் இங்கே சோனி சந்தியா வீட்டுக்கு கூட நான் வரதில்லை தருமா. இப்போ கூட எங்கள் அம்மா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாவ. சோனி தான் கொஞ்ச நேரம் இருபன் பிடிச்சு வச்சிருக்கா. செஞ்சு முடிச்சதும் தின்னுட்டு ஓடிடுவேன் அம்மா. ஐயோ பாவம். ஆமால எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா. சின்ன பொண்ணுலாம் முன்னாடி அடிக்கடி தெருவிலேயே சுத்திக்கிட்டு பாடிக்கிட்டு திரிவா. இப்பெல்லாம் ஆளையே காணுமேன்னு நினைச்சேன். நம்ம கூட கிரிக்கெட்லாம் விளையாட வருவாளா, இப்பெல்லாம் எங்க போனான்னு நினைச்சேன். அப்ப உங்க வீட்டுல விட மாட்டேங்காவளா? ஆமல ஜெகனு நீங்க எப்படின்னு சொல்லுவீங்க? எதுக்கு அடங்காதவள் அசராதவள் திமிரு பிடிச்சவள் திமிருக்கே பிடித்தவள் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஏதாவது பிட்ட போட்டு வர வேண்டியது தானே. அதெல்லாம் அப்போ இப்பெல்லாம் அப்படி பேசணுன்னா எங்கள் அம்மா முட்டிக்கு கீழே வச்சு பொழந்து எடுத்துடுறாவ. விளக்கு மாற்ற எடுத்து சாத்தி. அப்போல்லாம் அப்படி அடித்தாலும் தெருவுக்கு ஓடி வந்து லட்சுமி பெரியமா இல்லை சரஸ்வதி வீட்டுக்கு ஓடிடுவேன். இப்போ எங்கே போனாலும் அதுக்கும் அடிப்பேன்னு சேர்த்து வச்சு வெளுக்காவ. அதனால எனக்கு எங்கேயுமே போக முடியல. சின்ன பொண்ணு உன் நிலைமையை நினைச்சு எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு சின்ன பொண்ணு. ஆமால எனக்கும் தான். எல்லா பொம்பளை பிள்ளைகளோட நிலைமையும் அப்படிதான். ஒரு வயசுக்கு அப்புறம் வெளியே உடைய முண்டாவ. சரி சரி சின்ன பொண்ணு ஃபீல் பண்ணாத. உனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃப்ரீடமான ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் உன் லைஃப் ஜாலியா இருக்கும். விடு. லே சாமு மோனே காத்தி. இல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணம்ல, வேற ஒண்ணும் இல்ல. அந்த பிள்ளை ஃபீல் பண்ணுதான்னு சொன்னேன். நடக்கட்டும். இல்ல சும்மா இருங்கள, வெறுப்பேத்தாதீங்க. என்ன பண்ண உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்குல்ல? ஸ்பெஷல் கிளாஸ்னு கேள்விப்பட்டேன், நீ போலையா? ஐயோ எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நான் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு நான் போகல. கள்ளப்பட்டு நான் பாட்டுக்கு கடந்துக்கிட்டேன். அது வேறயா? இப்போ உங்க அம்மா வெளியே போயிருக்காவளா? ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஸ்கூல் பக்கத்துல பிள்ளைகளை சாயங்காலம் வெளியே போறத பார்த்தா வந்து வெளுத்துருவாவல்ல. ஐயா ஆமா சந்தியா, நான் அதை மறந்துட்டேன் பத்தியா. கண்டிப்பா இன்னைக்கு எங்க அம்மா வந்து தோலை உரிக்க போறேன் என்னைய. இங்க பாரு சின்ன பொண்ணு, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த அண்ணனை கூப்பிடு, நான் வரேன். யாம்ல எனக்கு உள்ள அடியெல்லாம் நீ வாங்கிருவியோ? இல்ல உனக்கு எப்படி அடி விழுதுன்னு நானும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கலாம்ல, அதுக்குதான். உன்னைய சரி சின்ன பொண்ணு கூல். எப்ப பூமாரி எல்லாம் ரெடியா கொண்டு வரட்டுமா? கொண்டு வா என்ன சூடாயிருச்சு. அந்த வாரேன் இரு.